அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இரவு முதலே விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பணிக்கு செல்வோர், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வோர் சிரமம் அடைந்து வருகிறார்கள். மக்களின் பாதுகாப்பு கருதி மெரினா கடற்கரைக்கு செல்ல 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த டித்வா புயலானது நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த போதிலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இதன் காரணமாக நேற்று இரவு முதலே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு குறைவாக இருந்தபோதும் கூட காற்றுடைய வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல கடல் அலைகளும் சீற்றமாக காணப்படுகிறது. நேற்றைய தினம் டித்வா புயலின் பொழுது பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம், பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது, அறிவுரைகளையும் வழங்கியிருந்தது. அதையும் மீறி நேற்றைய தினம் அந்த புயல் சமயத்துல, அந்த புயல் டித்வா புயல் நகர்ந்து வந்த அந்த சமயத்துல பொதுமக்கள் அதிக அளவு மெரினா கடற்கரைக்கு குவிந்ததால நேற்று மதியம் முதலே பொதுமக்களுக்கு மெரினா கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என கூறி நுழைவாய்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். தற்பொழுது வரைக்குமே அந்த தடுப்புகள் அகற்றப்படாமல் மெரினா கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தற்பொழுது வரைக்குமே அனுமதி என்பது காவல்துறையால் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நுழைவாயில்களிலுமே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் கூட தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு செல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருவதன் காரணமாக தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில நேற்று இரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக மயிலாப்பூர், மந்தவெளி, சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம், உள்ளிநகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு, காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. அதாவது சொல்ல போனா நேற்று புயல் சமயத்தில் சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அப்போதும் கூட சென்னைக்கு இந்த அளவுக்கு மழை பெய்யவில்லை. ஆனால் இன்றைய தினம் எந்த விதமான ஒரு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்படாத சூழல்ல சென்னையில நேற்று இரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. இதனால பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை இல்லை. வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என ஏற்கனவே கூறப்பட்டிருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும், அதே போல இருசக்கர வாகன ஓட்டிகளை பயன்படுத்துபவர்களும் சிரமத்துடன் அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது.